Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் மீதமான சாதத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக புளி சாதம் பண்ணுவோம், இல்லைனா தண்ணி ஊற்றி வச்சுடுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் வித்தியாசமாக இன்றைக்கி நம்ம சாதத்தை வச்சு கட்லெட்டும் பால் கொழுக்கட்டையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட்லெட் பண்ண போகிறோம். ஒரு கப் ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இது குக் பண்ண ரைஸ். தண்ணிலாம் ஊற்றாதீங்க. நெக்ஸ்ட் டே செய்யறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன், தோலை உரிச்சிட்டு. இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவு சால்ட். உருளைக்கிழங்கு நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுடுங்க, நல்லா ஈஸியாக மசிகிற மாதிரி. சாதத்தை மிக்சியில் போட வேண்டாம், ரொம்ப குழன்னு ஆகிடும். கொஞ்சம் ஒன்று பாதியமாக சாதம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் கையில் தான் பிசைஞ்சுக்க போகிறேன். இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு பைண்டிங்காக நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு முட்டை கூட நீங்கள் உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட்லெட் பண்ணிக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மீடியம் சைஸ் பால்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். நான் பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலேயும் கட்லெட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட்டும் வெஜிடபிள் கட்லெட் மாதிரியே தான் இருந்தது. அப்படியே உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரவை கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாமாவும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இது ஏன்னா ஏற்கனவே குக்டு ரைஸ், குக்டு பொட்டேட்டோ தான், அதனால் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கிறேன். அதில் இப்போ இந்த கட்லெட்ஸை போட்டு 2 சைடும் திருப்பி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மீந்த சாதத்தில் தான் பண்ணீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ஈவினிங்கில் கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா மாதிரி இது இருக்கும். அந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகுது பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டொமேட்டோ கெச்சப்போடு சர்வ் பண்ணுங்கள். அவுட் சைட் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு மிக்சியில் அடிச்சுக்கணும். ஏன்னா நல்லா ஃபைனாக இருந்தால் தான் உங்களுக்கு பால் கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும். அது அரிசி மாவில் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. வெறுமனே சாதத்தை போட்டு நீங்கள் சுற்றுங்க. அது நல்லா அரைஞ்சிடும். நான் அரைச்சிட்டேன். இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால இது கூட நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது சாதா பச்சரிசி மாவு தான். இதை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோடனே ஒரு கட்டத்தில் அது வந்து ஸ்டிக் ஆகாமல் நல்லா டைட் டோ மாதிரி வரும். அவ்வளோதான், மாவு ரெடி. இப்போ இதை நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். எல்லா மாவுலேயும் நம்ம அதே மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் குவிக் ரெசிபி கூட இது. அவ்வளோதான், நம்ம பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 1/2 கப் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்குது. இப்போ இதில் ஒரு 1 கப் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சின பால் தான், அதனால் இதுக்கப்புறம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம செஞ்சு வச்ச பால்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒன்று ஒன்றா. கரண்டி போட்டு ரொம்ப கிண்டாதீங்க, லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா அந்த பால்ஸ் உடஞ்சிரும். இதை வந்து ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 3 to 4 minutes வச்சாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி குக்கான ரைஸ் தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. 5 minutes ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா பிரேக் ஆகிடும், அதனால சீக்கிரமாக எடுத்துடுங்க. ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த 2 ரெசிபீஸும் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரைஸ் மீந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.